உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. அதே போல் கர்மா எப்படி கரையுதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கர்மா கரையிறது. கர்மானா என்ன அப்படின்னா, முந்தி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஊழுனை உறுத்தும். முன்பு ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் முன்னாடி நம்ம செய்த பாவங்கள், அதாவது பாவங்கள்ங்கிறது என்னன்னா அடுத்தவங்களுக்கு செய்கிற தீங்குகள், அதுக்கு பேர் பாவம்னு பேர். அடுத்தவர்களுக்கு செய்யப்படுகின்ற தீங்குக்கு பெயர் பாவம்னு பேர். அடுத்தவங்களுக்கு செய்ய நன்மைக்கு பெயர் புண்ணியம்னு பேர். ஸோ அந்த தீங்குனால கிடைக்க வேண்டிய ஏது பின்விளைவு என்னன்னா நமக்கான கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுதல் தீங்குக்கு நமக்கே வரும். அது அந்தந்த ஜென்மத்திலே அனுபவிப்பாங்க. எல்லாமே அனுபவிக்க முடியுமானா அதுக்கு ஆயுள் பத்தாது, அதுக்கான ஸ்கிரிப்ட் இந்த ஜென்மத்துக்கு பொருந்தாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் அது நடக்கிற மாதிரி அடுத்தடுத்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி கடவுள் வடிவமைச்சிருக்கிறார். இதுதான் சிஸ்டமாக இருக்குது. அந்த கர்மாவை அனுபவித்து தான் கரைக்கணுங்கிறது தான் முதன்மையான விதி. என்னது? அனுபவித்து தான் கரைக்க வேண்டும் என்பது தான் முதன்மையான விதி. எந்த மாதிரியெல்லாம் நம்ம தீங்கு செய்தோமோ அதே மாதிரியான விதத்திலேயே அனுபவித்து கரைக்க வேண்டும் என்பது தான் இயற்கையான விதி. ஒருத்தனை நாம் ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டோம்னா அதுக்கு பதில் நாம் ஒரு கணத்தில் அரை வாங்க வேண்டியது தான் அதுக்கான அடிக்கு அடி உதைக்கு உதை அப்படிங்கிற மாதிரி விதி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் குடும்பத்தை நம்ம இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி கெடுத்து பிரித்து வச்சுட்டோம்னா நம்ம குடும்பம் பிரியணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்கிட்ட அதிகப்படியான வட்டியை வாங்கி வாழ்ந்துட்டோம்னா நாம் அதிகப்படியான வட்டியை கொடுத்து வாழணுன்றது தான் விதி. ஆக என்ன பண்ணமோ அதே ரூபத்தில் தான் அனுபவிக்கணுங்கிறதா விதி. அதுதான் எல்லாமே ஒரே. நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே கடன்காரனாகவும் இருந்துக்கிட்டு இந்த ஜென்மத்திலே கடன் கொடுக்குறாவும் மாற முடியுமானா அதெல்லாம் ஸ்கிரிப்ட் பொருந்தாது. ஒரே கதை, ஒரே திரைப்படத்தில் 2 விதமான ஸ்கிரிப்டெல்லாம் எழுத முடியாது. அது மாதிரி நம்மளோட ஒரே ஜென்மத்துடைய வாழ்க்கையில எல்லாமே எழுத முடியாதனால அடுத்தடுத்த ஜென்மங்களில் தான் நம்ம அதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுது. முதல் பாயிண்ட், எந்த ரூபத்தில் நம்ம தவறு செய்தோமோ அதே மாதிரியான ரூபத்தில் அதே மாதிரியான இன்னல்களை சந்திக்க வேண்டும் என்பது தான் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக ஒன்றுக்கு இன்னொன்று ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகை